நம்ம இப்போ விஜய கிரீன் சிட்டில தான் இருக்கோம். டோட்டலா பார்த்தீங்கன்னா 43 ஏக்கர் டவுன்ஷிப் டைப்ல தான் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி. கேட்டட் கம்யூனிட்டிகள். இங்க நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஃபுல்லாவே கொண்டு வந்துட்டோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் பிளஸ் 3 ஃபேஸ் இவி லைன் கொண்டு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் சைட்டுக்குள்ள ஒரு 80 வீடு 85 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஓகே ப்ரோ. ஒரு 10 வீடு உள்ள கூடி வந்துட்டாங்க. அப்புறம் இங்க எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளே போர் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். இது 20 ஃபீட்லயே உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வந்துரும். நம்ம சேல் பண்றதே வீடை தான் சேல் பண்றோம். இதுல லேண்ட் தனியா கேட்கறவங்களுக்கு லேண்ட் தனியா எடுத்துக்கலாம். மினிமம்னு பாத்தீங்கன்னா 1 பிஹெச்கே 21 லேக், 2 பிஹெச்கே 27 லேக், 31 லேக்ல உங்களுக்கு 3 பிஹெச்கே வந்துடும். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதுதான் 1 பிஹெச்கே வீடு 21 லேக் தான் வரும். இதுல போன வாரம் தான் வந்துட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல அந்த வீடு பாத்தீங்கன்னா அதுவும் 21 லேக் தான் வரும். அது ஒரு 1 பிஹெச்கே தான். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்துட்டு 2 பிஹெச்கே. நான் சொன்ன அந்த 27 லேக்ல இருக்கிற வீடு இந்த வீடு தான். உங்களுக்கு ஃபுல் அவுட் வந்துட்டு உள்ள கஸ்டமரும் வந்து உள்ள கூடி வந்துட்டாங்க. இப்போ நான் 3 பிஹெச்கே 31 லேக் சொன்னது இந்த வீடு தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில இருந்து திருப்போரூர் போற வழியில கரெக்டா கூடுவாஞ்சேரில இருந்து 11 கிலோமீட்டர்ல நெல்லிக்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்டோட வீடும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 பிஹெச்கே வந்து 21 லேக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த விஜயா கிரீன் சிட்டில இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ், லேண்ட் என்ன பிரைஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். பின்னாடியே நீங்க வந்து பாத்திருப்பீங்க நிறைய வீடுலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. உள்ள மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிறைய வீடு வந்து ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில ஏரியாலாம் பேலன்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அது எல்லாமே தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த சுத்தி ஸ்கூல்ஸ் என்ன இருக்கு, காலேஜ் என்ன இருக்கு, இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, என் பேர் நவீன். நம்ம இப்போ விஜய கிரீன் சிட்டில தான் இருக்கோம். இப்போ நம்ம வந்து விஜயா கிரீன் சிட்டிக்கு வந்து எப்படி ப்ரோ வரணும்? விஜய கிரீன் சிட்டில நீங்க இப்போ குடுவாஞ்சேரியிலிருந்து வரீங்கன்னா திருப்பூர் ரோட்ல நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தீங்கன்னாவே போதும். ஒரு அஸ்வினி அம்மையம்னு அபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம சைட்டு. ஓகே ப்ரோ. மொத்தம் இந்த விஜயா கிரீன் சிட்டி இந்த எத்தனை ஏக்கர் ப்ரோ? டோட்டலா பாத்தீங்கன்னா 43 ஏக்கர் டவுன்ஷிப் டைப்ல தான் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி. கேட்டட் கம்யூனிட்டிகள். இப்போ வரைக்கும் சைட்டுக்குள்ள ஒரு 80 வீடு 85 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஓகே ப்ரோ. ஒரு 10 வீடு உள்ள கூடி வந்துட்டாங்க. ஓ ஆல்ரெடி வந்துட்டாங்க. உள்ள கூடி வந்துட்டாங்க இப்போ வரைக்கும். ஓகே ப்ரோ. இப்போ இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஃபேஸா நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் 4 வரைக்கும், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸ் 3 போட்டோம். அதுவும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸ் 4 போட்டிருக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ நீங்க வந்து லேண்ட் சேல் பண்ணி வீடும் கட்டி தரீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ லேண்ட் மட்டும் தனியா கேட்டவங்க கொடுப்பீங்க, வீடும் கட்டி கொடுப்பீங்களா? இது எப்படி ப்ரோ அது ப்ராசஸ்? கண்டிப்பா. இப்போ நம்ம சேல் பண்றதே வீடை தான் சேல் பண்றோம். இதுல லேண்ட் தனியா கேட்கறவங்களுக்கு லேண்ட் தனியா எடுத்துக்கலாம். இல்ல வீடா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு ஃபுல்லாவே கொடுத்துருவோம். கீ ஹேண்ட் ஓவர் வரைக்கும் நம்மளே தான். இப்போ குடுவாஞ்சேரில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 கிலோமீட்டர்ஸ் வரும் நெல்லிக்குப்பத்துக்கு. அதை விட்டுட்டீங்கன்னா இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்க திருப்பூர் ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 வழி இருக்கு. ஒன்னு அம்மாப்பேட்டை வழியா வரீங்க அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரலாம். இல்ல கொட்டமேடு செங்கல்பட்டு ஹைவே வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வரலாம் நெல்லிக்குப்பத்துக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா இடமுமே ஃபுல்லா ரேட்டு வைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் நம்ம இடத்துல இன்னும் பழைய அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி என்ன ரீசனபிளான ரேட்டோ அந்த ரேட்ல தான் நம்ம இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட இது 43 ஏக்கர்ஸ்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4th ஃபேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சுத்தி பக்கத்துல வந்து இப்போ ஜென்ரலா இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க வந்து ஸ்கூலு, காலேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன ப்ரோ இருக்குங்க? இங்க ஸ்கூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு. அதை விட்டுட்டீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அதை விட்டுட்டீங்கன்னா பக்கத்துல டிஏவி ஸ்கூல் இருக்கு. இப்போ 3 ஸ்கூல் இருக்கு. எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். அது இல்லாம மெட்ரிக் ஸ்கூல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி சர்க்கிள்லயே திருப்பூர் நம்ம நியரஸ்ட் திருப்பூர் சரௌண்டிங்ல எல்லாமே இருக்கு. காலேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ காலேஜ், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பக்கத்துல இருக்கு. அதை விட்டு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், அதுலயே ஹாஸ்பிட்டல் பிளஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ப்ரோ ரோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஃபீட் ப்ரோ வர வழியில? நீங்க குடுவாஞ்சேரில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வெறும் 40 ஃபீட் ரோடா தான் இருந்தது. ஏன்னா பஸ் போகும்போதே ரொம்ப கன்ஜஸ்டடா ரொம்ப வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ 100 ஃபீட் ரோடா மாத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம் 3க்குமே இதான் பஸ் ரூட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் எல்லாம் ரோடு வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் காயராம்பேடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கடைகள்லாம் அகற்றிடுவாங்க. ப்ரோ இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் எப்படி ப்ரோ? இங்க நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஃபுல்லாவே கொண்டு வந்துட்டோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் பிளஸ் 3 ஃபேஸ் இவி லைன் கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க ஃபுல்லா. ஏன்னா உள்ளேயே நம்ம சைட்டுக்குள்ள ஒரு 10 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இப்போ உள்ள வந்திருக்கு. அதாவது இப்போ ஒரு குடி இருக்காங்க இப்போ வரைக்கும். ப்ரோ இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நார்மலா கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னா மந்த்லி ஏதோ சம்திங் பே பண்ற மாதிரி இருக்கும்ல. இது எப்படி ப்ரோ நீங்க ஏதாவது பே பண்ணணுமா? இல்ல எல்லாரும் அதான் நீங்க சொல்றது. இப்போ எல்லா கேட்டட் கம்யூனிட்டிலையும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு தனியா வாங்குவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. இது நம்மளோட டைரக்ட் ஓன் லேண்ட் தான்.
அதனால எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜும் அதில் எதுவும் வராது. ப்ரோ இப்போ அப்ரூவல்லாம் எப்படி ப்ரோ? இந்த நிறைய லேண்டுனாவே நிறைய அப்ரூவல் இருக்கும். இந்த டிடிசிபி அப்ரூவல், அதுக்கப்புறம் நிறைய அப்ரூவல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி ப்ரோ? இது டிடிசிபி ரேரா அப்ரூவல் தான். அப்புறம் இங்க எல்லா வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளே போர் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். இது 20 ஃபீட்லயே உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வந்துடும். நம்ம போர் நம்ம நார்மலா போட்டு கொடுக்குறது 100 ஃபீட் வரைக்கும் போட்டு கொடுத்துருவோம். இது இந்த தண்ணியை நீங்க டைரக்டாவே குடிக்கலாம். எந்த ஒரு ஃபில்ட்ரேஷனோ இல்ல சில இதெல்லாம் துவைக்கிறதுக்கு அது மாதிரி தனித்தனியாவெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க டைரக்டாவே குடிக்கலாம் தண்ணி. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு உள்ள வந்துட்டாங்க. ஆளுங்க கூடயே இருக்காங்க. இன்னும் உள்ள நேரம் பாத்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கு. வாங்க பாக்கலாம். ப்ரோ இப்போ வந்து லோன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? எல்லா லோனுமே இருக்கா இல்ல லோன் டீடைல் சொல்லுங்க ப்ரோ. எல்லாம் ப்ரோ லோனை பொறுத்த அளவுக்கு நம்மளே எல்லாமே ஃபுல்லா 90% வரைக்கும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே நேஷனலைஸ்ட் பேங்க் தான் பண்ணி கொடுக்கறதுல. இப்போ ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ப்ரொஃபைல் நல்லா இருக்குங்கிற பட்சத்துல நம்ம அதுக்கேற்ற பேங்க்ல கொடுத்துருவோம். இல்ல ப்ரொஃபைல் டேமேஜா இருக்கிறவங்களுக்கும் அதுக்கேற்ற ஃபினான்ஸ் டைப்ல நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். லோன் பொறுத்தவரை 90% நீங்க பண்ணி கொடுத்துருங்க. நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட வந்து 21 லேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. கொஞ்சம் டீடைலா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட 1 BHK பாத்தீங்கன்னா 21 லேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 800 400 பில்டப் பண்ற மாதிரி டைப் வரும். 400 450 பண்ற மாதிரி. 27 லேக்ல இருந்து 27 பாத்தீங்கன்னா 2 BHK. 2 BHK பாத்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்ல 650 பில்டப் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2 BHK லெவல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல இது ஒரு 3 BHK எடுக்கிறீங்கன்னா 31 ரேஞ்சில இருந்து இருக்கு. எடுக்கிற ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்து உங்களுக்கு அதுக்கேற்ற ரேட் மாறும். நான் மினிமம்னு பாத்தீங்கன்னா 1 BHK 21 லேக், 2 BHK 27 லேக், 31 லேக்ல உங்களுக்கு 3 BHK வந்துடும். இப்போ சென்னை சிட்டிலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 லட்சத்துக்கு இந்த ரேஞ்சில பாக்குறீங்கன்னா உங்களால லீஸுக்கு போக முடியும். அப்படி இல்லையா, சென்னை விட்டு அவுட்டர்ல எங்கேயும் போனீங்கன்னா இடம் மட்டும் வாங்க முடியும். பட் பிளஸ் வீடோட உங்களுக்கு போகுது அப்படின்னா எங்கேயும் உங்களால வாங்க முடியாது. ஆனா நம்ம வீடோடய நம்ம 21 லட்சத்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வெறும் வாய் வார்த்தையா நான் சொல்லல. உங்களுக்கு வந்துட்டு உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு உள்ள வந்திருக்காங்க. அதை நம்ம நேர்ல கூட காமிக்கிறேன். இப்போ நம்ம கிட்ட 21 லட்சம் நீங்க கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு எந்த மாதிரி வீடு வருங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதுதான் 1 BHK வீடு. 21 லேக் தான் வரும். இதுல போன வாரம் தான் வந்துட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல அந்த வீடு பாத்தீங்கன்னா அதுவும் 21 லேக் தான் வரும். அது ஒரு 1 BHK தான். இதே மாதிரி ஒரு 2 வீடு தான் உங்களுக்கு மாடல் இருக்கு. உங்களை சுத்தி சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா வீடுமே அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல வரும். 21 இருக்கு, 27 இருக்கு. அவங்க எடுக்கிற ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்து மாறும். அவ்வளவுதான். இப்போ 2 BHK 27 லட்சம்னு சொல்லுவீங்க இல்லையா, அவங்க அந்த வீடையும் காமிக்கிறேன் பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்துட்டு 2 BHK. நான் சொன்ன அந்த 27 லேக்ல இருக்கிற வீடு இந்த வீடு தான். உங்களுக்கு ஃபுல் அவுட் வந்துட்டு உள்ள கஸ்டமரும் வந்து உள்ள கூடி வந்துட்டாங்க. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜேசிபி ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. அடுத்த பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக ஜேசிபி எல்லாமே வந்து ரோடு ஒர்க் எல்லாமே ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் 3 BHK 31 லேக் சொன்னது இந்த வீடு தாங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 2 BHKவும் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துல அப்படியே பாத்தீங்கன்னா 21 லேக் 1 BHKவும் பண்ணியிருக்கோம். இதுல எல்லாருமே குடி இருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்லாரும் குடி வந்துட்டாங்க. இப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயா கிரீன் சிட்டில இருக்க இவங்களுடைய பட்ஜெட் ஹவுஸ் மாதிரி, அதாவது 21 லேக்ல வந்து பாத்தீங்கன்னா 1 BHK, 27ல வந்து பாத்தீங்கன்னா 2 BHK, அதுக்கப்புறம் 30 அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 BHK வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஜயா கிரீன் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஏத்த மாதிரி எனக்கு வந்து இந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது, எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வீடா வேணும்னா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருசா பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்ட வீடா வந்து இதை வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து உங்களுக்கு எப்படி வேணும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து கட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பட்ஜெட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 90% வந்து பாத்தீங்கன்னா லோனும் இருக்கு. அந்த லோன்லாம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல பேஸ் பண்ணி தாங்க என்ன ஸ்கூலு காலேஜ் என்ன இருக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபேமிலி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி ஆல்ரெடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இவங்க எலக்ட்ரிசிட்டில இருந்து தண்ணில இருந்து போர்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். கண்டிப்பா நீங்க வந்து நான் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்ல எனக்கு வந்து ஒரு நல்ல பட்ஜெட்ல நான் வந்து ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும், சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். நீங்க உங்களுக்கு ஏதாவது என்கொயரி வேணும்னா நீங்க அந்த நம்பர் கால் பண்ணி நீங்க வந்து அவங்க என்கொயரி பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்டை வந்து விசிட் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்றேன். பாய்.